ஆலயம் செல்வம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை செலவுள்ள பெருங்காரையடி மீண்ட அய்யனார் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு பக்கத்தில் உள்ள குளமங்கல கிராமத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது. ரொம்ப ரொம்ப விமர்சையான பிரசித்தி பெற்ற மிக பிரம்மாண்டமான கோயில். அற்புதங்கள் பல நிகழ்த்தி கொடுக்குறாரு இந்த அய்யனார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அய்யனார் கோயில்னாலே குதிரை இருக்கும், ஐயாவோட வாகனம் தான். ஆனால் 33 அடி உயரம் உள்ள குதிரை சிலைங்க. இங்கே இந்த குதிரைக்கு அலங்காரம் செய்வாங்க பாருங்க. பக்தர்கள் அவங்களோட நேர்த்திக்கடனை இந்த குதிரை சிலைக்கு பல ஆயிரக்கணக்கான காகித பூ மாலையை சாத்துவாங்க. அதில் சாத்தப்பட்ட மாலையிலேருந்தே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் எவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்காங்கன்னு. இந்த கோயிலுக்கு திருவிழாவை பார்க்குற பக்தர்களோட பாவமே நீங்கும்னா இந்த கோயிலுக்கு சுவாமியை வேண்டிக்கிட்டு மனக்குறைய சொல்லிட்டு போகிறவங்களோட அவங்களோட வேண்டுதல் நினச்சி பாருங்கள். இந்த அய்யனார்கிட்ட வேண்டிட்டு போனாங்கன்னா நிச்சயம் நல்லது தாங்க நடக்கும். கோயிலுக்கு மனசார எனக்கு நடத்தி கொடுப்பா, உன்னை தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுட்டு நம்ம பாட்டுட்டு நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவர் நடத்தி கொடுப்பாருங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. ஐயா காவல் தெய்வம், குலதெய்வம். ஐயாவை மீறி நமக்கு எதுவும் கெட்டது நடந்துடாதுங்க. நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடையே இருந்து நம்மளை காப்பாற்றுவார். பக்தர்கள் இந்த சுவாமிக்கு திருவிழாம்போது அலங்காரம் செய்யறதும் இந்த குதிரையை அலங்காரம் செய்யறதும் காண கண்கூடி தாங்க வேணும். மாசி மாதம் பௌர்ணமியில் இந்த கோயில் வெகு விமர்சையாக நடத்தப்படும். இந்த திருவிழா இந்த பக்கத்து ஊர்லலாம் வந்துடுவாங்க. குதிரைக்கு இந்த காகித பூவில் அலங்காரம் போட்டுவாங்க பாருங்கள். 33 அடி உயரம் உள்ள குதிரை சிலைக்கு காகித பூவால் அப்படியே மாலையில் அலங்காரம் பண்ணுவாங்க. இதை எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியுமா? பார்க்குறவங்களோட பாவமே விலகி போயிடும்போது இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டா நினச்சி பாருங்க. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். கடவுளை பார்க்கும்போது முழு பக்தியோட நம்ம மனசு குறையெல்லாம் அவர்கிட்ட கொட்டிட்டு போகணுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அய்யனாரை பார்த்தா அப்பாவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே அய்யனார்கிட்ட வேண்டிக்கும் போது அப்பா கொஞ்சம் காப்பாற்றுங்கப்பா அப்படி தான் நான்லாம் வேண்டிப்பேன். என்னை போல் நிறைய பேர் அப்படி தான் வேண்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அய்யனார் கோயிலுக்கு போனாலே கால் எடுத்து வச்சிட்டாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தாங்க. இதெல்லாம் மனசார நான் போயிட்டு சொல்கிறது தான். நீங்களும் இந்த கோயில் போயிட்டு வாங்க. இந்த கோயிலில் போய் வேண்டிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையை கொட்டுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் காரியம் தடைப்பட்டிருக்கு அதெல்லாம் போய் இந்த சாமிக்கிட்ட சொல்லி தடை இல்லாமல் நடத்துங்க. நம்மளோட வீட்டில் உள்ள முன்னோர்கள் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பித்ருதோஷம் உங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு போய் உங்களோட குலதெய்வம் காவல் தெய்வத்துக்கிட்ட வேண்டிங்க. அத்தனையும் எந்த ஒரு தடைப்பட்ட காரியமும் உங்களுக்கு தடை இல்லாமல் நடந்தேறும். மனசில் உள்ள குறையெல்லாம் அய்யனார்கிட்ட கொட்டிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என்னை இதுலேருந்து நீ தான் காப்பாற்றுப்பா, உன்னை தான்ப்பா நம்பியிருக்கேன்னு மனசார சொல்லிட்டு வாங்க. அத்தனையும் தீர்த்து வைப்பாருங்க. இதெல்லாம் நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்த விஷயம்தான். முழு பக்தியோடு இருந்தால் கடவுள் துணை நிற்பாருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கோயில் போயிட்டு வாங்க. இந்த கோயில் போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெருங்காரையடி மீண்ட அய்யனார் நமக்கு எல்லா நன்மையும் செஞ்சு கொடுப்பாரு. நல்லபடியாக வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.